Hi friends, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி லஞ்சுக்கு வெளில போய் சாப்பிடான்னு சொன்னாங்க. நான்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன். வர மாட்டேன்னு சொல்லி முதல்ல நான் தான் போய் நின்னேன். வெஸ்ட் முகப்பேரில் இருக்க கங்கா ஸ்வீட்ஸ் அண்ட் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் லஞ்சு சாப்பிட. ரீசெண்டாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்வீட்ஸ் அண்ட் மீல்ஸ் சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டிஃபன் ஐட்டம் சாப்பிடலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லி வந்தோம். அங்கே பாருங்கள் ஆம்பியன்ஸ், லைட்டிங் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்தோம். ஆம்பியன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்க செம்ம லுக்காக செம்ம கிளாசிக்காக இருக்குது. ஆம்பியன்ஸ் பார்த்து அப்புறமா மெனு கார்டு ஓப்பன் பண்ணி என்ன தான் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். நீ நேரத்தில் பார்க்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் டக்குன்னு பிடிக்கிட்டேன் மெனு கார்டை. நம்ம எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ரேட் அதிகமாக இருக்கிறது மாதிரி டேஸ்ட்டும் அதிகமாக செம்ம தரமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நானும் என் ஃப்ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். என் ஃப்ரெண்டு நெய் பொடி தோசை வாங்கினா. தோசை ஓப்பன் பண்ணி பார்த்தா பொடி தோசை மல்லி போட்டிருந்தாங்க. பொடி தோசை பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அழகாக அந்த பொடி தோசையை பிச்சு சாம்பார் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டா பொடி தோசை சாப்பிட்றதுக்கு சும்மா தடாலடியாக இருக்குது. கொடுத்த காசு கொடுத்து நான் ஸ்பெஷல் தோசை வாங்கினேன், கொண்டாந்து கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது தோசை, நமக்கு தோசை சேச முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சென்டர் பார்ட் ஆஃப் தோசை அப்படியே அழகாக பிச்சு அவங்க கொடுத்துருந்த சாம்பாரில் டிப் பண்ணி அப்புறம் கிரீன் சட்னியில் டிப் பண்ணி அலைக்காத்து பல்லைக்காக சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக மஷ்ரூம் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த மஷ்ரூம் கிரேவி பார்க்கறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது. மஷ்ரூம் கிரேவி மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணல, கூட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொண்டாந்து கொடுத்தாங்க. மஷ்ரூம் கிரேவி நான் காம்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் கூட வந்தோட நான் மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரியாக்ஷனை சொல்லுவார் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா.